ஹலோ சுட்டீஸ்! எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? ஒரு குட்டி பையனுக்கு ஒரு மேஜிக்கல் பிரஷ் கிடைக்குது. அத வச்சு அவன் என்ன டிரா பண்ணாலும் அது உண்மையாவே கிடைக்கும். அந்த கதை தான் பார்க்க போறோம். உங்களுக்கெல்லாம் அந்த மேஜிக்கல் பிரஷ் கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாமா? ஒரு அழகான குட்டி கிராமம். அந்த கிராமத்துல குளம், நீர்வீழ்ச்சி எல்லாமே இருக்கு. அங்க இருக்க மக்களுக்கு தண்ணி பத்தின கவலையே இல்ல. அவங்க விவசாயம் பண்ணி அவங்களோட வாழ்க்கைய நடத்திட்டு வராங்க. அந்த கிராமத்துல கவின்னு ஒரு குட்டி பையன் அவன் அம்மா அப்பா கூட வாழ்ந்து வரான். கவிக்கு ஒரு தம்பியும் இருக்கான். அவனோட பேரு ராஜு. கவிக்கு டிராயிங் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். அவனோட தம்பிக்கும் டிரா பண்ண சொல்லித் தருவான். மற்ற குழந்தைங்களுக்கும் டிரா பண்றதுக்கு சொல்லித் தருவான். Let's draw together. Okay, you can draw too. I'll draw a flower. இப்படி சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்க அந்த கிராம மக்களுக்கு இப்போ ஒரு பெரிய பிரச்சனை வருது. அது என்னன்னா, அந்த கிராமத்துல தண்ணிக்கு பஞ்சம் வந்துடுது. அங்க இருக்க மக்கள் தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. விவசாயமும் பண்ண முடியல, குடிக்கிறதுக்கும் போதிய அளவு தண்ணி இல்ல. The earth is so dry, the crops are failing. I miss the rain. The well is so dry. I wish the water would come back. அந்த கிராமத்துல வாழ்ந்த மக்கள் தண்ணி இல்லாம காஞ்சு போன அவங்க வயல்களை பார்த்து மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு அழுகுறாங்க. இதை எல்லாத்தையுமே நம்ம கவி கவனிச்சுக்கிட்டு இருக்கான். இதையெல்லாம் பார்த்து மனசு ரொம்ப வருத்தப்பட்ட கவி அந்த கிராமத்திலேயே இருக்க ஒரு பழைய கோவிலுக்கு போகலாம்னு முடிவெடுக்கிறான். அங்க கடவுள்கிட்ட எப்படியாவது இந்த கிராமத்துக்கு மழையை கொடுங்கன்னு வேண்டிக்கிறான். அப்போ அவன் கண்ணை மூடி கடவுள்கிட்ட அழுது வேண்டிக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு புத்தகமும் ஒரு ப்ரஷ்ஷும் கிடைக்குது. அது என்னன்னு புரியாம முழிச்சிட்டு இருந்த கவி அதுல ஒரு ஆப்பிள வரைகிறான். பார்த்தா அது உண்மையான ஆப்பிளாவே மாறிடுது. அந்த புக்ல வரைஞ்ச ஆப்பிள் உண்மையான ஆப்பிளா மாறினத நம்ம கவி ரொம்ப ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்த ஒரு ஆந்தை நம்ம கவி பக்கத்துல வந்து உட்காருது. அந்த ஆந்தை இது ஒரு மந்திர பிரஷ்ன்னும் இதுல என்ன வரைஞ்சாலும் அது உண்மையான ஒண்ணா மாறிடும்னு சொல்லுது. இந்த பிரஷ்ஷை வச்சு எதை வரைகிறதா இருந்தாலும் அது மக்களோட நன்மைக்காக பயன்படணுமே தவிர யாரோட சுயநலத்துக்காகவும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுது. இத கேட்ட கவிக்கு சந்தோஷம் தாங்கல. உடனே அவன் கிராமத்துக்கு ஓடுறான். I found a book. Adventure awaits. Yes. தண்ணி பஞ்சத்தினால கஷ்டப்பட்டுட்டு இருந்த அவனோட கிராம மக்களுக்கு இந்த பிரஷ்ஷை வச்சு ஒரு நீர்வீழ்ச்சியும் வரைகிறான். அந்த கிராம மக்கள் ரொம்ப ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையும் பக்கத்திலேயே இருந்து கவனிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பணத்திமிரு பிடிச்சவன் கவிய ஒரு தங்க நாணய குவியலை வரைய சொல்லி மிரட்டுறான். அப்போ கவி இந்த மந்திர பிரஷ்ஷை யாரோட சுயநலத்துக்காகவும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றான். ஆனா அந்த பணக்காரன் விடுறதா இல்ல. கடைசியில கவி வேற வழி இல்லாம அந்த பணக்காரன் சொன்ன மாதிரியே தங்க குவியலை வரைகிறான். அந்த பணக்காரன் எதிர்பார்த்த மாதிரியே நிஜமான தங்க குவியலும் வந்துருது. ஆனா கொஞ்ச நேரம் கூட அந்த சந்தோஷம் அவனுக்கு நீடிக்கல. ஏன்னா அந்த தங்க குவியல் எல்லாமே கற்களா மாறிடுது. அந்த பணக்காரனும் கோவத்துல அங்கிருந்து போயிடுறான். இப்போ அந்த கிராமத்துல தண்ணி பஞ்சம் எல்லாம் தீர்ந்துடுது. கிராம மக்களும் ரொம்ப சந்தோஷமா வாழ்றாங்க. நாட்களும் கடந்து போகுது. கவியும் வளர்ந்து பெரியவனாகிறான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம லிட்டில் லவ் கவியை சந்திக்குது. அது கவி கிட்ட
ஒரு காட்டில் உள்ள விலங்குகளுக்கு கவ்வியோட உதவி தேவைப்படுறதா சொல்லுது. கவ்வியும் ரொம்ப சந்தோஷமா அந்த விலங்குகளுக்கு உதவி செய்ய கிளம்பிட்டான். அந்த விலங்குகளுக்கு என்ன பிரச்சனை, அதை நம்ம கவி எப்படி சால்வ் பண்ணான்றத நம்ம எபிசோட் 2ல பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.